இன்றைக்கும் நவீன உலகத்திலே நீ தாழ்ந்தவன், நீ உயர்ந்தவன், இவன் கோயிலுக்குள்ள வரக்கூடாது, இவன் மட்டும்தான் கோயிலுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்கிறோமா இல்லையா? ஆனா இஸ்லாத்தை பாருங்க, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவுமே கிடையாது, தீண்டாமை கிடையாது, நீ கருப்பன் வெள்ளையன் எதுவுமே கிடையாது. சவுதி மன்னராக இருப்பார், அதே சவுதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் ஒரு தூய்மை செய்யக்கூடிய பணியாளர் இருப்பார், அவர் நின்று தொழ வைப்பார், மன்னர் அவருக்கு பின்னால் நின்று தொழுது விட்டு சென்று கொண்டே இருப்பார். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய மனிதநேயம். கீழ் ஜாதியை சேர்ந்தவர் என்னதான் அவர் ஜனாதிபதியா இருந்தாலும், நாட்டுடைய முதல் குடிமகனாக இருந்தாலும் அவர் கோயில் திறப்புக்கு வர முடியாது என்று சொல்லி அழைப்பே கொடுக்காத காட்சிகளை இன்றைக்கு பார்க்க முடிகின்றது. ஆனால் பல கோடிகள் செலவு செய்து கட்டப்படுகின்ற பள்ளிவாசல் ஒரு தூய்மை செய்யக்கூடிய ஊழியர் வந்து அந்த பள்ளிகளை நின்று தொழ வைத்து இஸ்லாத்தில் நடக்கின்றது என்று சொன்னால் என்ன காரணம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கும் மரியாதைக்குரிய ஏக இறைவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மாற்று மதத்தை கடைபிடிக்கக்கூடிய நம் தொப்புள் கொடி உறவுகளான சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய பேரருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வடசென்னை மாவட்டம் புதுப்பேட்டை கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட மதரசா மாணவ மாணவிகளுக்கான பரிசளிப்பு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் ஒன்று கூடி திரளாக இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சியிலே எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு இஸ்லாம் கூறும் மனிதநேயம் என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கின்றது. இந்த தலைப்பு என்பது இன்றைய காலகட்டத்திற்கு மிக அவசியமான தேவையான ஒரு தலைப்பாக தான் இருக்கின்றது. நாம் வாழக்கூடிய இந்திய நாட்டில் மக்கள் தொகை ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இவ்வாறு மக்கள் தொகை அதிகரிக்கக்கூடிய இந்த நாட்டில் மனிதநேயம் படிப்படியாக இன்றைக்கு குறைந்து கொண்டே இருக்கின்றது. மனிதநேயம் இல்லை என்று சொன்னால் உலகத்தில் மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாது. மனிதநேயம்தான் ஒரு மனிதனை இந்த உலகத்தில் வாழ வைக்கிறது. மனிதநேயம்தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு சிறந்த பாடத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் கற்றுத் தருகின்றது. பிற மனிதனுக்கு உதவி செய்வது என்பது ஒரு மனிதனுடைய முக்கியமான செயலாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அந்த செயல் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் வாழக்கூடிய இந்த இந்திய நாட்டிலே நாம் பார்க்க முடிகின்றதா இல்லையா? எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒருவர் வீதியிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது வாகனத்தில் செல்கிறார் என்று சொன்னால் செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு விபத்து ஏற்படலாம், அந்த விபத்திலே அவர் காயமடையலாம், காயமடைந்தவர்களுக்கு முதல் உதவி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். அப்படி ஏற்படக்கூடிய அது போன்ற தருணங்களில் இன்றைக்கு பல இடங்களில் பார்க்க முடியக்கூடிய காட்சி என்னவென்று சொன்னால், ஒருவர் விபத்திலே சிக்கியிருப்பார், இரத்த காயத்தோடு அவர் அங்கே படுத்துக் கொண்டிருப்பார். மனிதநேயம் உள்ளவர்கள் அது போன்ற நேரத்தில் அவரை அழைத்து மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்த வேண்டுமே தவிர மற்ற எந்த ஒரு காரியமும் மற்றவர்களுக்கு அதை பார்க்கக்கூடியவர்களுக்கு முக்கியமானது அல்ல. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? ஒருவர் காயத்தால் இரத்தத்தில் ஊறி அவர் படுத்திருந்தாலும், அவர் மோசமான நிலையில் இருந்தாலும், இன்றைக்கு பெரும்பான்மையான மக்களுடைய நிலைமை எப்படி ஆகிவிட்டது என்று சொன்ன, விபத்தை பார்த்தவுடன் இரத்தத்தை பார்த்தவுடன் தன் கையில் இருக்கக்கூடிய தொலைபேசி எடுத்து அதை போட்டோவாக வீடியோவாக எடுத்து பேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் என்று சொல்லி அதிலே பதிவு செய்து இந்த செய்தியை முதலில் நான் தான் பதிவு செய்தேன், எனக்கு எத்தனை லைக் வருகிறது,
எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுகிறார்கள் என்று அதை பார்த்து மகிழ்ச்சி பெறக்கூடிய மனிதர்களாக இன்றைக்கு பெரும்பான்மையான கூட்டம் இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. எதற்காக இப்படி மக்கள் இந்த செயல்களை செய்கிறார்கள்? இவரிடத்தில் மனிதநேயம் இல்லையா? மனிதநேய செயல்களை இவர்கள் ஏன் மறந்து விட்டார்கள் என்று பார்த்தால் அதிலே பெரும்பான்மையானவர்கள் சொல்வார்கள், நமக்கு எதுக்குப்பா வம்பு, நாம போய் எடுத்து அவர் போய் ஆஸ்பத்திரியில் சேர்ப்போம், நமக்கு மேல வழக்கு போடுவாங்க, காவல்துறை நமக்கு நடவடிக்கை எடுப்பாங்க, இது நமக்கு தேவையில்லாத வேலை. என்னுடைய பங்களிப்பு, நான் என்ன செய்ய, ஒரு போட்டோ ஒரு வீடியோ எடுத்து இந்த நபர் இப்படி விபத்தில் சிக்கிவிட்டார் என்று சொல்லி ஒரு பேஸ்புக்ல ஒரு தகவலை போட்டுட்டேன், எப்படியாச்சும் அவருடைய குடும்பத்திற்கு போய் சேர்ந்துரும், என்னால் முடிந்த உதவி என்று சொல்லக்கூடியதை இன்றைக்கு இது போன்ற செயல்களின் மூலமாக பார்க்க முடிகின்றது. இதற்கு முக்கியத்துவமான ஒரு வார்த்தை என்ன சொல்வாங்க தெரியுமா? அவரை அழைத்து சென்று மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி, அது என்ன எனக்கு கடமையா என்று சொல்லக்கூடியது பார்க்கிறோம். எனக்கு கடமையா என்று சொல்கிறார்கள். இதுதான் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும். இந்தியாவிலே பன்மொழி பேசக்கூடியவர்கள், பல கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லோரும் இணைந்து சகோதரத்துவமாக இணைந்து வாழக்கூடிய ஒரு நாடு இந்திய நாடு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மத நம்பிக்கை, எல்லா மத நம்பிக்கையும் என்ன சொல்கின்றது? மனித நேயத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும், இதைத்தான் சொல்கின்றது. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை மதங்களையும் பார்ப்போம் என்று சொன்னால் இந்த செய்தியை சொல்கின்றது. இதிலிருந்து தனிச்சையாக பார்க்கக்கூடிய ஒரு தகவல் எந்த மதத்தில் சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் மட்டும்தான் தனிச்சையான ஒரு உபதேசத்தை மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடியதை பார்க்க முடிகின்றது. அது என்ன தனிச்சையானது என்று பார்த்தால், உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் மனிதனுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், மனித நேயத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கின்றது. ஆனால் இஸ்லாம் மட்டுமே நீ மனிதனுக்கு உதவி கட்டாயமாக செய்ய வேண்டும், மனித நேயம் உன்னிடத்தில் கட்டாயமாக இருக்க வேண்டும். உன்னிடத்தில் மனித நேயம் இல்லை என்று சொன்னால், நீ மனிதனுக்கு மனிதனாக உதவி செய்யவில்லை என்று சொன்னால் நீ ஒரு சிறந்த முஸ்லீமாக இருக்க முடியாது. இது உன் மீது கடமை என்று சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் உலகத்தில் இஸ்லாத்தை தவிர வேறு எந்த ஒரு மார்க்கத்தையும் பார்க்க முடியாது. எப்படி சொல்கின்றோம்? இஸ்லாத்தை போதித்தவர், உலக மக்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நபிகள் நாயகம் அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது, பிற நலம் நாடக்கூடிய உபதேசங்கள் செய்யும் பொழுது எப்படியெல்லாம் உபதேசம் செய்தார்கள் என்பதை உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஒரு பாதையில் நடந்தோ வாகனத்திலோ செல்வீர்கள் என்று சொன்னால், அந்த பாதையில் செல்லும் பொழுது மனிதர்களுக்கு இடையூறு தரக்கூடிய கற்களோ அல்லது ஒரு மரமோ, உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு முள்ளோ இருந்தால் அதை நீங்கள் பார்த்து அப்படியே கடந்து விட்டு செல்லக்கூடாது. எப்படிப்பட்ட உபதேசம் பாருங்க! உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய மனிதர்கள் இப்படிதான் சொல்லப்படுகின்றதே தவிர உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய முஸ்லிம்கள் என்று சொல்லப்படவில்லை. உங்களுக்கு பின்னால் முஸ்லிம் வரலாம், இந்துக்கள் வரலாம், கிறிஸ்தவர்கள் வரலாம், பௌத்தர்கள், ஜைனர்கள், யார் வேண்டுமானால் வரலாம். அப்படி வரக்கூடியவர்கள் மனிதர்கள். அந்த மனிதர்களுக்கு இடையூறு இல்லாமல், அவர்களுக்கு எந்த விதமான கஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இல்லாமல், துன்பம் தரக்கூடிய, துயரத்தை ஏற்படுத்தக்கூடிய, காயத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த பொருட்களை
குறைகளை நீங்கள் அகற்றிதான் செல்ல வேண்டும். அப்படி சென்றால் உங்களுக்கு படைத்த இறைவன் அதன் மூலமாக நன்மை தருவான் என்று போதிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதனால தான் எந்த ஒரு பேரிடர் வந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு கொரோனா என்று சொல்லக்கூடிய மக்கள் பாதிக்கக்கூடிய ஒரு நோய் வந்தாலும், இது போன்ற காலங்களில் உலகமே இன்றைக்கு பார்த்து பாராட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு சமூகம் இஸ்லாமிய சமூகம். இது யாரும் மறுக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, ஒரு புயல் வருகிறது. புயல் வந்தால் அந்த இடத்தில் உதவி செய்வதற்காக, முதல் உதவி செய்வதற்காக யார் இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த நாட்டுடைய அரசாங்கமே சொல்லும், முஸ்லிம்கள் வருவார்கள். முஸ்லிம்கள் வந்தார்கள், உதவி செய்தார்கள். உதவி செய்ததோடு அவர்கள் கலைந்து விட்டார்கள். கொரோனா போன்ற ஒரு பேரிடர் வந்தது, உலக மக்களையே முடக்கி தன்னுடைய வீடுகளிலே உட்கார வைத்தது. ஒருவருக்கு ஒருவர் பயந்தார்கள், கை கொடுக்க யோசித்தார்கள், பேசிக்க யோசித்தார்கள். தன் குடும்பத்தில் ஒருவர் மரணித்து விட்டால் மரணித்த அந்த உடலை தொடுவதற்காக, நெருங்குவதற்காக யோசித்தார்கள். ஏன் தெரியுமா? ஐயோ, இந்த உடலை நாம் நோக்கி சென்றால், இந்த உடலை நாம் தொட்டால் அந்த கொரோனா என்கின்ற வியாதி எனக்கு வந்துவிடும் என்று பயந்தார்கள், அச்சப்பட்டார்கள். வரலாறு சொல்கின்றது, அந்த நேரத்தில் ஏராளமான உடல்களை ஜாதி மதம் பார்க்கவில்லை. யார் முஸ்லிம், யார் இந்து, யார் கிறிஸ்துவர், யார் எதிரி, யார் நண்பர், எதையும் பார்க்கவில்லை. உலகத்தில் வரலாறு இருக்கின்றது. அத்துணை உடல்களையும் அடக்கம் செய்தவர்கள், முன்வந்து அடக்கம் செய்தவர்கள் யார் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் தான் முதலிடம். இது பெருமைக்காக செய்ததல்ல, புகழுக்காக செய்வதல்ல, பொருளாதாரத்திற்காக செய்வதல்ல. இந்த மார்க்கம் நமக்கு கட்டளையிடுகின்றது. நீ ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் பிறர் நலம் நாட வேண்டும். அதுதான் இந்த மார்க்கத்தில் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான பாடம். அத்தீனுல் நசீஹா என்று சொல்வார்கள். என்ன பொருள்? பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்று இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகின்றது. அதனால்தான் இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு ஒரு மனிதனை எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று முன்வரக்கூடிய இந்த செயல் ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த நாட்டில் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை படைத்த இறைவன் இந்த உலகத்தில் படைத்திருக்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தை அவன்தான் படைத்தான். உலகத்தில் உள்ள மனிதர்களை, அண்ட சராசரங்களை அவன்தான் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான். இவை அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல இறைவன் அல்லாஹ் சொல்லுகின்றான், தன்னுடைய அடியான் தன்னுடைய படைப்பில் மனிதனை சொல்கின்றான், இந்த உலகத்தில் நீ வாழும் பொழுது சக மனிதருடைய உள்ளத்தை நீ காயப்படுத்துவாய் என்று சொன்னால், இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட உபதேசம் சொல்லுது பாருங்க. சக மனிதனுடைய உள்ளத்தை நான் காயப்படுத்தினால், அவரை வேதனைப்படுத்தினால், அவருக்கு துன்புறுத்தினால், அல்லாஹ் சொல்கின்றான், இத்தகைய செயல்கள் செய்யக்கூடிய நீ யாருடைய உள்ளத்தை காயப்படுத்தினாயோ அந்த மனிதனிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். உலகத்திலே அவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு அந்த மனிதன் மன்னிக்காத வரை எத்தனை நல்ல காரியங்கள் செய்தாலும், எத்தனை நீ நன்மையான காரியங்கள் செய்து வந்தாலும், நாளை மறுமையில் அந்த மனிதன் மன்னிக்காத வரை படைத்த இறைவனாகிய நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று படைத்த இறைவன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் மனிதநேயத்தை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை இந்த மார்க்கத்தின் மூலமாக நமக்கு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்தவரை ஏற்றத்தாழ்வு கிடையாது, தீண்டாமை கிடையாது, வெள்ளையன் கருப்பன் என்கின்ற வித்தியாசம் கிடையாது, மொழி வேறுபாடு கிடையாது. எல்லா மனிதர்களும் ஒரு தாய் மக்கள், ஒரே தாய் ஒரே தந்தையின் மூலமாக பிறந்தவர்கள் தான் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் என்று சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம்
உலகத்தில் இஸ்லாத்தை தவிர வேறு எந்த ஒரு மார்க்கத்தையும் பார்க்க முடியாது. யோசிச்சு பாருங்களேன், இஸ்லாமிய மக்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதே நிலையில் தான் இந்த நாட்டில் ஏராளமான கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவருடைய கருத்துக்களை கேட்டு பாருங்க. 2019ஆம் ஆண்டு ஒரு மத குரு, ஒரு பிராமண சாமியார் மனிதர்களை பற்றி பேசுகிறார். எப்படி பேசுறார் தெரியுமா? அந்த சாமியார் சொல்கிறார், மனிதர்களில் பிறப்பிலே ஏற்றத்தாழ்வு உண்டு என்று சொல்கிறார். எப்படி இவர் சொல்கிறார் என்று பார்த்தால், மனிதர்களில் ஏற்றத்தாழ்வு உண்டு என்று சொல்கிறாரே, மனிதருடைய பிறப்பை வைத்து இவர் ஏதேனும் ஒரு சிறந்த ஒரு செயலை சொல்வார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சா அவர் அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். உண்மையிலே மனிதர்கள் வேற்றுப்பாடு இருக்கு, ஒருத்தன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற இந்த ஒரு செயல் இருக்கின்றது என்று சொல்றார். எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் காணும். என்ன உதாரணம் சொல்றார் தெரியுமா? வீட்டில் நீங்கள் வளர்க்கக்கூடிய நாய் இருக்குல்ல, அந்த அல்சேஷன் நாயும் தெருவில் வளரக்கூடிய தெரு நாய் இருக்குல்ல, இந்த இரண்டும் ஒன்ற, இதுல ஒரு வேறுபாடு இருக்குல்ல. வீட்டில் வளரக்கூடிய நாய் அது உயர்ந்த ஜாதி, தெருவில் வளரக்கூடிய நாய் என்ன தெரியுமா? அது கீழ் ஜாதி. அது போன்றுதான் மனிதனிலும் உயர்ந்தவன் இருக்கிறான், தாழ்ந்தவன் இருக்கிறான் என்று சொல்லி அந்த மதம் சொல்கின்றது என்று சொல்லி அந்த சாமியார் பேசுறார். இழிவுபடுத்தக்கூடிய காட்சிகளை அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? அவரிடத்திலே இஸ்லாம் சொல்லக்கூடிய மனிதநேயம் இல்லை என்பதுதான் முக்கியமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய பாடமாக இருக்கின்றது. இந்த ஏற்றத்தாழ்வுகள் தான் இன்றைக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு ஆளாகி இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். மனிதர்கள் மத்தியிலே ஒற்றுமை இருந்தாலும் இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் வைத்துதான் மனிதர்கள் மத்தியிலே பிளவு ஏற்படுத்தக்கூடியதை பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க, முஸ்லிம்கள் சொல்லக்கூடிய இந்த மனிதநேயத்தை, இஸ்லாம் கடைபிடிக்க சொல்லக்கூடிய இந்த மனிதநேயத்தை உலகம் முழுவதும் எல்லா மனிதர்களும் கடைபிடிப்பார்கள் என்று சொன்னால் உலகத்தில் எப்படி ஒரு நிம்மதி இருக்கும்? அந்த நிம்மதி இருக்கக்கூடாது. மனிதர்கள் ஒருபோதும் நிம்மதியை கடைபிடிக்க கூடாது. இவர்கள் மத்தியிலே ஒரு பிரிவினை இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு சில கூட்டம், நம்மோடு வாழக்கூடிய எல்லா இந்துக்களும் அப்படி அல்ல, எல்லா கிறிஸ்துவர்களும் அப்படி அல்ல, எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவர்களும் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கின்றதான் அவருடைய நிலை இருக்கின்றது. ஆனால் அந்த மதங்களில் இருக்கக்கூடியவர்கள் ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடாது, பிரிவினை ஏற்படுத்தி அதன் மூலமாக நாம் ஆதாயம் தேட வேண்டும் என்று சொல்லக்கூடிய சிலர் உலகத்தில் என்ன பண்றாங்க? எந்த மார்க்கம் நல்ல திட்டங்களை, நல்ல செயல்களை, மக்கள் மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காட்சிகளை செய்ய சொல்கின்றதோ அந்த மதத்தை, அவர்கள் சொல்லக்கூடிய சட்டங்களை, அந்த மார்க்கத்தை இழிவுபடுத்த வேண்டும், அதையே பெரிய ஒரு நோக்கமாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எப்படி? சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் உலகம் முழுவதும் பேசப்பட்டது, உலகம் முழுவதும் அதிர்ச்சியாக பார்க்கப்பட்டது. என்ன சம்பவம்? எந்த ஒரு தவறும் செய்யாத சுற்றுலாவுக்கு சென்ற 26 நபர்கள் சில அயோக்கியர்களால், அந்த அயோக்கிய தீவிரவாதிகளால் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள். யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் தர வேண்டும். இதுதான் உலகம் முழுவதும் சொல்லப்பட்டது. இஸ்லாமும் அதைத்தான் சொல்கின்றது. ஆனால் எப்படி பேசப்பட்டது என்று பார்த்தால், அந்த இடத்தில் ஒரு சம்பவம் நடந்தவுடனே செய்திகள் முழுமையாக உலகம் முழுவதும் வரப்படவில்லை. ஆனால் இஸ்லாமிய விரோதிகளாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி இஸ்லாத்தை அவர்கள் இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக,
பிற நலம் நாடக்கூடிய இந்த மார்க்கத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக அவதூறு பரப்ப ஆரம்பித்தார்கள். என்ன அவதூறு? எங்கேயாச்சும் ஒரு தவறு நடக்கக்கூடாது, ஏதாச்சும் ஒரு தவறு செய்துவிடக் கூடாது. உடனே என்ன சொல்லப்படுவோம்? இஸ்லாமிய தீவிரவாதிகள் செய்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன் தான் செய்தான், இஸ்லாம் இப்படி சொல்லப்படுகின்றது, இஸ்லாத்தில் இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறது, அவர்களுடைய குர்ஆன் இப்படிதான் போதிக்கிறது, இஸ்லாம் அல்லாதவர்களை சுடச் சொல்கின்றது, இஸ்லாம் அல்லாதவர்களை வெட்டச் சொல்கின்றது, கொல்லச் சொல்கின்றது என்று சொல்லி மனிதநேயத்தை போதிக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக நடக்காதே, செய்யாதே, சொல்லப்படாத செயல்களை எல்லாம் இஸ்லாத்தை ஒப்பிட்டு பேசக்கூடிய மக்களை இன்றைக்கு பார்க்க முடிகின்றது. அங்கே காட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன என்று தகவல் வரவில்லை. இங்கே இவர்கள் கொந்தளிக்க ஆரம்பித்து விட்டார்கள். என்னது? நடக்காத செயல்கள். யாரெல்லாம் சுட்டு கொன்னார்களோ அவர்கள் சுட்டவர்களை, கொன்னவர்களை ஒவ்வொருடைய பெயரை கேட்டு அவர்களை கொலை செய்தார்களாம். யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தன் வந்து எப்ப உன் பேர் என்ன அப்படின்னு சொன்ன உடனே அவன் இந்துவுடைய பேர் சொன்ன சுட்டுட்டானா. இல்லங்க நான் முஸ்லீம் அப்படின்னு சொன்ன உடனே உன் பேண்ட கழட்டு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சுட்டானா. எப்படி ஒரு கதையை கட்டி இஸ்லாத்தை இழிவுபடுத்தக்கூடிய செயலை செய்யக்கூடியதை பார்க்கிறோமா இல்லையா? இப்படிப்பட்ட செய்திகளை இவர்கள் இங்கு பரப்ப ஆரம்பித்தாங்க. ஒன்றை இவர்கள் மறந்து விடுகிறார்கள். என்றைக்கும் சத்தியம் வெல்லும், அசத்தியம் அழிந்தே போகும். இது உலகத்தில் யாரும் தடுக்க முடியாது. நீ பொய் சொல்வாய் என்று சொன்னால் அந்த பொய் உலகத்தில் அது வெளிப்படை வரும். உன்னை அதை காயப்படுத்தும், உன்னை ஒரு பொய்யன் என்று உலகத்தில் சொல்ல வைக்கும். அதை மறந்துவிட்டு முஸ்லிம்கள் இப்படி செய்யறாங்க, தீவிரவாதிகள் இப்படி செஞ்சுட்டாங்க, இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இப்படி செய்தார்கள், குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக செய்தார்கள். ஆனால் இவர்கள் சொன்ன பொய் எத்தனை மணி நேரம் இந்த உலகத்தில் உலா வந்தது. இரவு சொல்றாங்க, காலை பகலிலே விடியும் பொழுது அந்த நிகழ்வை சந்தித்தவர்கள், நேரிலே பார்த்தவர்கள், அந்த நிகழ்விலே பாதிக்கப்பட்டவர்கள், அந்த மனிதர்களே உலகத்திற்கு செய்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்ன செய்தி தெரியுமா? இந்த துப்பாக்கி சூடு யாரெல்லாம் இந்த தீவிரவாத செயல்களை செய்தார்களோ இவர்களையும் இந்திய முஸ்லிம்களையும் ஒப்பிட்டு நீங்கள் ஒருபோதும் பேசக்கூடாது, அதுக்கும் இவர்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அவர்களே சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். உலகத்துக்கு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க தெரியுமா? அந்த இடத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் எப்படி பேச வைக்கிறான் பாருங்க. அந்த இடத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய தாய் நாட்டுக்கு திரும்பி இருக்கிறோமே, பத்திரமாக, ஆரோக்கியமாக, நல்ல முறையில் நாம் திரும்பி இருக்கிறோமே, அவர்கள் மட்டும் இல்லை என்று சொன்ன நாம் இந்த நாட்டை திரும்பி இருக்க மாட்டோம். இஸ்லாமியர்கள் தான் நமக்கு உதவி செய்தார்கள். எந்த அளவிற்கு உதவி செய்தார்கள்? நம்மை கொலை செய்ய வந்த தீவிரவாதியோடு ஒரு இஸ்லாமியர் அவரோடு சண்டையிட்டு போராடி நம்மை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உடலிலே தீவிரவாதிகள் சுட்ட அந்த குண்டை வாங்கிக் கொண்டு அவர் மரணித்து விட்டார், நம்மை காப்பாற்றினார் என்று சொல்லி அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உலகத்திற்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு தகவல் வருகிறது. காலில் அடிபட்டுச்சு, நடக்க முடியல, யார் உதவி செய்தா தெரியுமா? மனிதநேயம் உள்ள முஸ்லிம்கள் தான் என்னை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு சென்றார்கள். ஏராளமான முஸ்லிம்கள் நம்மை அரவணைத்து பாதுகாப்பாக தங்களுடைய வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். உணவுக்கு கஷ்டப்படக்கூடிய நமக்கு உணவு கொடுத்தார்கள், அவருடைய வீட்டிலே தங்க வைத்தார்கள். நல்ல முறையிலே தாய் நாட்டுக்கு அனுப்பி வைத்தவர்கள் முஸ்லிம்களை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்னார்கள். எப்படி செய்ய முடிகிறது? யோசிச்சு பாருங்க.
ஒரு முஸ்லிம் இந்த செயலை செய்கின்றான் என்று சொன்னால் என்ன காரணம்? புகழுக்காகவா, பேருக்காகவா, அதன் மூலமாக ஏதேனும் ஒரு ஆதாயம் கிடைக்கும் என்பதற்காகவா? இல்லை. இந்த மார்க்கம் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தரக்கூடிய பாடத்தில் முக்கியமான பாடம், நீ பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். அதான் இந்த மார்க்கம் சொல்லுது. உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய போதனைகளில் முதன்மையான போதனை என்னவென்று சொன்னால், அத்தீனுன் நஸீஹா, பிறர் நலம் நாட வேண்டும். இந்த பிறர் நலம் நாடக்கூடிய பண்பு உன்னிடத்தில் இல்லை என்று சொன்ன நீ முழுமையான முஸ்லிமா இருக்க முடியாது, நீ நன்மை பெற முடியாது. நாளை மறுமையில் உனக்கு சுவனம் வேண்டுமா? பிற மக்களுக்கு உதவி செய்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை, மனித நேயத்தை வளர்க்கக்கூடிய மார்க்கம் உலகத்தில் இஸ்லாத்தை தவிர வேற எந்த ஒரு மதத்தையும் பார்க்க முடியாது. மற்ற மதங்கள் எல்லாம் சொல்லும், என்ன சொல்லும்? நீ மனிதனுக்கு உதவி செய்ப்பா, பசித்தவனுக்கு உணவு கொடு, கண்ணில்லாதவனுக்கு கண்ணு கொடு, கிட்னி இல்லையா கிட்னி கொடு, ரத்தம் தேவைப்படக்கூடியவர்கள் ரத்தம் கொடு அப்படின்னு சொல்லும். ஆனால் இஸ்லாம் எப்படி சொல்லுது? நீ குடுன்னு சொல்லல, நீ உதவி செய்தாக வேண்டும், கொடுத்தாக வேண்டும். அதன் மூலமாக தான் இறைவனுடைய திருப்தியை நீ அடைய முடியும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடியதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு பாடமாக எடுத்து சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதனால தான் இன்றைக்கு பாருங்க, இதே தமிழகத்தில் ஏறத்தாழ பெருமைக்காக அல்ல, பெருமைக்காக செய்திருந்தால் ஆங்காங்கே இந்த பெருமைக்குரிய பலகைகள், தகவல்கள் நாம் மக்கள் மத்தியில் எடுத்துரைத்திருப்போம். எத்தனை மக்களுக்கு தெரியும்? ஏறத்தாழ 12 ஆண்டுகளாக தமிழகத்திலே இரத்த தான சேவைகள், இந்த சேவைகளை செய்யக்கூடிய முதல் இடம் பிடிக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் முஸ்லிம்கள். அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பை சார்ந்த முஸ்லிம்கள் முதல் இடம் பிடித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசாங்கம் நம்மை அழைத்து சான்றுகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் தராங்க? வேற வேலை இல்லையா அவங்களுக்கு? சும்மா தெருவில் போறவன் எல்லாம் கூப்பிட்டு கொடுக்கக்கூடிய காட்சி அது. அப்ப ஏறத்தாழ 12 ஆண்டுகளாக தமிழகத்திலே இரத்த சேவைகளில் இரத்த தானம் வழங்குவது, அவசரத்துக்கு இரத்த தானங்கள் செய்வது, இந்த சேவைகளில் தொடர்ச்சியாக முதலிடம் பெறக்கூடிய இந்த செயலை இந்த ஜமாத்தின் சார்பாக முஸ்லிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? ஆண்டுக்கு ஒரு முறை இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சான்றுகளுக்காகவா? இல்லை, மனித நேயத்தை காப்பாற்றுவதற்காக, கடைபிடிப்பதற்காக. படைத்த இறைவன் சொல்கின்றான், ஒரு மனிதனை நீ வாழ வைத்தால் உலகத்தில் படைத்த எல்லா மனிதர்களையும் நீ வாழ வைத்தவன் போலாக, அதற்கேற்ற நன்மை நான் தருவேன் என்று சொல்லக்கூடிய பாடத்தை இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகின்றது. அந்த நன்மையை பெற வேண்டும், உலகத்தில் மனிதர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும், அதன் மூலமாக இறைவன் தரக்கூடிய நன்மைகள் அனைத்தையும் நாம் பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் மனிதநேய செயல்களில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை உலகம் முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட உபதேசம் செய்யக்கூடிய இந்த மார்க்கத்தை, மனிதனை மனிதனாக பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை, இப்படிப்பட்ட ஒரு பாடத்தை வழங்கக்கூடிய திருமறை குர்ஆனை இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய விரோதிகளில் சிலர் அவருடைய வார்த்தைகளால், அவருடைய சொற்களால் இழிவுபடுத்தி விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அறிந்து கொள்ளுங்கள், இஸ்லாத்தை ஒழிப்பதற்காக நீங்கள் எத்தனை திட்டங்கள் தீட்டினாலும், எத்தனை அடக்குமுறைகளை வைத்தாலும், உங்களுடைய திட்டங்களை தகுதிபடியாக்கக்கூடிய வல்ல இறைவன் ஒருவன் இருக்கின்றான். அவன் முன்னாடி உன் பணம் செல்லாதுப்பா. எத்தனை எத்தனை ஆண்டுகளாக முஸ்லிம்கள் மீது எத்தனை எத்தனை வன்கொடுமைகள், எத்தனை எத்தனை கொடூரங்கள் பார்க்கிறோமா இல்லையா? இஸ்லாமியருடைய ஒரு நாடு, அந்த நாட்டுக்குள் பஞ்சம் புகுவதற்காக வருகிறார். உலகத்தில் உள்ள
எல்லா மனிதர்களும் அறிந்து வைத்த ஒரு வரலாறு. இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? பாலஸ்தீன்ல ஏராளமான முஸ்லிம்கள், பிள்ளைகள், குழந்தைகள், பெரியவர்கள் பாரபட்சம் இல்லாமலே இவர்களை எல்லாம் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறான் இஸ்ரேல்காரன். அவனுடைய நாடாது. யூதனாக இருக்கக்கூடிய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் அவர்களுக்கென்று ஒரு நாடே இல்லாமல் ஏதாச்சும் ஒரு இடம் கிடைக்குமா, அங்கே நம்ம குடியிருப்போமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாட்டில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவர்கள். அந்த நேரத்தில் பாலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய மக்கள் அவர்களுக்கு அந்த இடத்தை கொடுத்தாங்க. சொல்வாங்கல்ல தமிழ்ல பழமொழி, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனே கடிச்சான், சாப்பிட்ட தட்டிலேயே ஓட்டைய போட்டான். இது 100% யாருக்கு பொருந்தும் என்று சொன்னால், இன்றைக்கு முஸ்லிம்களை பிள்ளைகள், குழந்தைகள், பெரியவர்கள், வயதானவர்கள் என்று பாரபட்சம் இல்லாமல் கொத்து கொத்தாக கொலை செய்து கொண்டிருக்கின்றானே அந்த இஸ்ரேல் நாட்டுடைய அதிபர்களுக்கு தான் செல்லும். தஞ்சம் புகுந்த வந்த அவன் அந்த நாட்டுடைய மக்களை இன்றைக்கு அழித்துக் கொண்டிருக்கிறான். மனிதநேயம் இருக்கின்றதா? யோசிச்சு பாருங்களேன். இப்படி எத்தனை எத்தனை அடக்குமுறைகள் செய்தாலும், கொத்து கொத்தாக முஸ்லிம்களை ஒழிக்க நினைத்தாலும் இந்த உலகத்தை விட்டு முஸ்லிம்களை ஒருபோதும் ஒழிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தை படைத்த இறைவன் நமக்கு வழங்கிய மார்க்கம் இது. இந்த மார்க்கத்தை ஒரு மனிதன் கடைபிடிப்பான் என்று சொன்னால், முழுமையாக இறைவன் சொல்லக்கூடிய கட்டளைகளை கடைபிடிப்பான் என்று சொன்னால், அந்த மனிதன் எத்தனை எத்தனை கொடூரங்களை சந்தித்தாலும் தன்னோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒருபோதும் அந்த உதவியை செய்ய மறக்க விட மாட்டான். அதிலே எந்த விதமான குறையும் வைக்க மாட்டான். ஏன்? இந்த மார்க்கம் அப்படி வளர்த்திருக்கிறது. யோசிச்சு பாருங்களேன். நவீன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நவீன உலகத்திலும் ஏராளமான ஏற்ற தாழ்வுகளை நாம் பார்க்கிறோமா இல்லையா? இன்றைக்கும் அமெரிக்கா போன்ற நாடுகளிலே வெள்ளையர்கள், கருப்பர்கள் என்கின்ற பிரச்சனை நீடித்துக் கொண்டே இருக்கு. கருப்பர்கள் என்று சொன்னால் தாழ்ந்தவர்கள், வெள்ளையர்கள் என்று சொன்னால் உயர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய பிரச்சனை அது போன்ற வளர்ந்த நாடுகளில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். ஏன்? நாம் ஆளக்கூடிய இந்திய நாட்டில் இல்லையா? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கும் நவீன உலகத்திலே ஏராளமானவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க, நீ தாழ்ந்தவன், நீ உயர்ந்தவன், இவன் கோயிலுக்குள்ள வரக்கூடாது, இவன் மட்டும்தான் கோயிலுக்குள்ள வரணும், அவன் கோயிலுக்குள்ள வந்த தீட்டாயிடும், கோவில் அசுத்தமாயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்கிறோமா இல்லையா? நவீன உலகத்தில் கூட சமமாக பார்க்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் அவன் தாழ்ந்தவன், அவன் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றான். மற்ற எல்லா பணிகளையும் அவனிடத்தில் வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் கோயில் கருவறையிலே எல்லோரும் செல்ல முடியுமா என்று கேட்டால் இன்றைய காலத்திலும் செல்ல முடியாது. ஆனா இஸ்லாத்தை பாருங்க, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவுமே கிடையாது, தீண்டாமை கிடையாது, நீ கருப்பன் வெள்ளையன் எதுவுமே கிடையாது. உதாரணத்துக்கு பார்க்க சொன்ன பள்ளிவாசல்களை நடக்கக்கூடிய காட்சிகளை போய் பாருங்க. மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய தொப்பல் குடி நண்பர்கள் அவர்களை பார்த்து சொல்கிறோம், இந்த ஏற்ற தாழ்வு இருக்கின்றதா இல்லையா என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு போய் சென்று பாருங்கள். ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்காக ஒரு செல்வந்தர் கோடி ரூபாய் கொடுத்திருப்பாரு. ஏன்? இதே நம்முடைய பகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி ஆற்காடு நவாப் கட்டின பள்ளி, வாலாஜா பள்ளி போய் பாருங்க, 1 கிலோமீட்டர்ல இருக்கு. அந்த பள்ளிவாசல் கட்டியவர்கள் யார் தெரியுமா? ஆற்காடு நவாப் என்று சொல்லக்கூடியவர்கள், அந்த பரம்பரையில் இருக்கக்கூடியவர்கள் கட்டியவர்கள். முழு பொருளாதாரம் அவர்களுடையது. அத்துணை பொருளாதாரத்தை கொடுத்து அவர்கள் பள்ளிவாசல் கட்டி இருந்தாலும் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த தொழுகை இருக்குல்ல, அந்த தொழுகையுடைய நேரத்தில் என்ன நடக்குதுன்னு போய் பாருங்க.
கோடி கோடி பொருளாதாரத்தை போட்டு அந்த பள்ளிவாசலை ஆற்காடு நவாப் கட்டியிருப்பார். அவருடைய பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க. தொழுகை 1 மணிக்கு என்று சொன்னால் அந்த பள்ளியுடைய உரிமையாளர் கோடிக்கணக்கான பொருளாதாரத்தை கொடுத்து கட்டிய அந்த ஆற்காடு நவாபுடைய பேரன்கள் 1 மணிக்கு வர வேண்டிய தொழுகைக்கு 5 நிமிஷம் லேட்டா வந்தான். அவர் எங்க போய் நிக்கணும் தெரியுமா? மக்கள் எல்லாம் எந்த அளவிற்கு நிற்கிறார்களோ அவர்களுக்கு பின்னால் போய் நிற்கக்கூடியதான் ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் கடைபிடிக்கப்படுகின்றது. என்ன காரணம்? இவர் பள்ளிவாசல் கட்டினாரு, ஒரு பெரிய செல்வந்தர், இவருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்கின்ற பாகுபாடு இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. ஆனா இன்றைக்கு பாருங்க, பல கோயில்கள்ல பார்க்கிறோம், செல்வம் படைத்தவர்கள் 5000 ரூபாய் கொடுத்தியா நேரடியா போய் சாமியை பார்க்கலாம், 500 ரூபாய் கொடுத்தியா அரை நாள் பாதி நாள் வெயிட் பண்ணி சாமியை பார்க்கலாம், காசே கொடுக்கல ஓசி போய் கூண்டுல போய் நில்லு, 2 நாட்கள் 3 நாட்கள் 5 நாட்கள் பாரபட்சமே கிடையாது. இஸ்லாம் அப்படி கிடையாது. சவுதி மன்னராக இருப்பார், அந்த அதே சவுதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் ஒரு தூய்மை செய்யக்கூடிய பணியாளர் இருப்பார், அவர் நின்று தொழ வைப்பார், மன்னர் அவருக்கு பின்னால் நின்று தொழுது விட்டு சென்று கொண்டே இருப்பார். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய மனிதநேயம். இன்றைக்கு மனிதநேயம் எப்படியெல்லாம் சிதறிவிட்டது என்பதற்காக ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடம், அந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டப்பட்டது. உலகமே அந்த நாளை உத்து கவனித்தது. அந்த இடத்திலே அந்த கோயில் திருவிழா ஓபன் திறப்பு வைப்பதற்காக நாட்டில் உள்ள எல்லா விஐபிகளும் வந்தாங்க. நாட்டுடைய பிரதமர், பல மாநிலங்களுடைய முதல்வர்கள், பல முக்கியஸ்தர்கள் எல்லோரும் வந்தார்கள். அந்த இடத்துக்கு யார் வரல தெரியுமா? அவர்களை அவருக்கு அழைப்பே கொடுக்கல. யாரு? இந்த நாட்டுடைய முதல் குடிமகன், இந்த நாட்டுடைய ஜனாதிபதி திருமதி திரௌபதி முர்மு என்று சொல்லக்கூடிய ஜனாதிபதிக்கு ராமர் கோயில் திறப்பு விழாக்கு அனுமதி கிடையாது, அழைப்பு தரப்படவில்லை. ஏன்? நம் நாட்டுடைய ஜனாதிபதி கீழ் ஜாதியை சேர்ந்தவரா. என்ன காரணத்தை சொல்றாங்க பாத்தீங்களா? கீழ் ஜாதியை சேர்ந்தவர். என்னதான் அவர் ஜனாதிபதியா இருந்தாலும், நாட்டுடைய முதல் குடிமகனாக இருந்தாலும், அவர் கோயில் திறப்புக்கு வர முடியாது என்று சொல்லி அழைப்பே கொடுக்காத காட்சிகளை இன்றைக்கு பார்க்க முடிகின்றது. ஆனால் பல கோடிகள் செலவு செய்து கட்டப்படுகின்ற பள்ளிவாசல், ஒரு தூய்மை செய்யக்கூடிய ஊழியர் வந்து அந்த பள்ளிகளை நின்று தொழ வைத்து பள்ளியுடைய திறப்பு விழாவை நடத்தக்கூடிய செயல்களை இஸ்லாத்தில் நடக்கின்றது என்று சொன்னால் என்ன காரணம்? இந்த மார்க்கம் மனிதநேயத்தை போதிக்கின்றது, மனிதனை மனிதனாக பார்க்க சொல்கின்றது. இந்த மார்க்கம் அவர் எந்த மதத்தை சார்ந்து இருந்தாலும் நீ அவனுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடுகின்றது. அது போன்ற கட்டளையை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாக தான், பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக தான் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் துவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.